திமுகவுக்கு வந்து ஒரு சைடில் ஒரு அச்சம் இருக்குது. தாவேகா அரசை வந்து பாஜக தான் ஆளறாங்க, அவங்க எப்படியாச்சும் வந்து நேஷனல் லெவலுக்கு வந்து ஸ்டேட் ரைட்ஸை விட்டு கொடுத்துருவாங்கிற மாதிரி ஒரு பயம். சார் சொன்ன மாதிரி இது நீட்டிலிருந்து வந்த பிரச்சனை தான். நீட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ இன் சர்வீஸ் டாக்டர்ஸ் அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆல் பார்ட்டி மீட்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி பேசிக்காக அவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் எல்லா பார்ட்டியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு முடிவு எடுங்க, இந்த மாதிரியான ஸ்டேட் ரைட்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷனில் எல்லாருக்கிட்டையும் கேட்டு வைங்கிற மாதிரி வைக்கிறாரு. திமுகவை அரசியல் ரீதியாக தாவேகா எதிர்க்கிறாங்க, அது ஓகே. ஆனால் அதுக்காக திமுக எதுவுமே செய்யல, இல்ல அதிமுக எதுவுமே செய்யல மத்தவங்க சொல்ற மாதிரி நம்ம அப்படி வைக்க முடியாது. அதுக்கு ஒரு வரலாறு. உண்மையில் இது இழப்பு தானா அது, இல்ல இது ப்ரொசீஜர்? அது இல்ல, கண்டிப்பா இது இழப்பு தான். இப்போது குற்றச்சாட்டுகள் வைக்கிறது வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் கூட அதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான் வைக்கிறாங்க. அவங்க இன்னும் டெக்னிக்கலான விஷயங்களில் இன்னும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, லீகல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் நடந்திருக்கு. நீங்கள் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கை வந்து ரொம்ப குவிக்காக ரொம்ப ஏர்லியாக வச்சுருக்கீங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அபிஷேக் மனு சிங்வியை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சீனியர் கவுன்சிலாக சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுறதுக்காக என்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து அப்பியர் ஆகலை, இல்லை சரியாக வாதத்தை. அருண்ராஜ் என்ன சொல்லியிருக்காரு, ஆர்கியூமெண்ட் டைமில் பிரசன்டட் இஸ் ஆர்கியூமெண்ட்ஸ், பட் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் சொல்றதே அவர் டெக்னிக்கல் கிளிச்னால அவரால் அப்பியர் ஆக முடியல. ஆனால் தமிழ்நாடு மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த லேட்டஸ்ட் பெட்டிஷன் போட்டதே வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தான் போட்டாங்க. அவங்க May 29 வந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் ஒழுங்காக ஆர்கியூ பண்ணிருக்கணும், அங்கே சரியாக ஆர்கியூ பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இது அஃப்கோர்ஸ் ஒரு இழப்புங்கிறது தான். பட் இது வந்து இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான தாவேகா கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பாடம்ங்கிற மாதிரி பார்க்குறேன். அடுத்த வருஷம் இதே இஷ்யூவை வந்து இன்னும் பெட்டராக நேக்காக ஹேண்டில் எப்படி பண்ண முடியுங்கிற மாதிரி அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், இம்ப்ரோவைஸ் தெம்செல்ஸ். அவ்வளவுதான். திரு சித்தார்த், இப்போ நந்தகுமார் சார் சொன்னதை கேட்டீங்க நீங்க. இது வந்து திமுக இதை சொல்வதற்கு என்ன இருக்கு, அவங்களும் இதுதான் பண்ணாங்க. ஒன்று வீணா போனாலும் போலாமே ஒழிய இந்தியாவில் இருக்க வேறு எந்த மருத்துவம் கிடைக்கக்கூடாதான்னு கேள்வியை முன்வைக்கிறார் அவர். இல்லை, அவர் முன்வைக்கிற விஷயங்கள் எஸ்பெஷலி அந்த இன்சர்வீஸ் டாக்டர்ஸ்லாம் இல்லை, அது 1420 இல்லை, அது ஒரு ரொம்ப கரெக்டான ஒரு செய்தி தான் அது. இன்ஃபேக்ட் என்னோட ஃபார்மர் கலீக் தினகரன் ராஜமணிங்கிற இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையாளரும் இதை பற்றி ரெகுலராக ஆர்டிஐலாம் ஃபைல் பண்ணி நிறைய நியூஸ் ரிப்போர்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. அது ரொம்ப கரெக்டான ஒரு வாதம் தான். மருத்துவத்துறையில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே ப்ராப்ளமே இல்லாத மாதிரிலாம் நம்ம சர்ச்சைக்க முடியாது. கண்டிப்பாக இருக்குது, இந்த பிரச்சனைகள் இருக்குது. பட் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, நான் இதை வந்து ஸ்டேட் ரைட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குற போது திமுகவுக்கு வந்து ஒரு சைடில் ஒரு அச்சம் இருக்குது. தாவேகா அரசை வந்து பாஜக தான் ஆளறாங்க, அவங்க எப்படியாச்சும் வந்து நேஷனல் லெவலுக்கு வந்து ஸ்டேட் ரைட்ஸை விட்டு கொடுத்துருவாங்கிற மாதிரி ஒரு பயம். அண்ட் அதர் சைடில் அந்த ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ஆர்குமெண்ட்டை கட்டமைக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த பயம் இருக்கா, இது காழ்ப்புணர்ச்சி? இல்லை, ரெண்டுமே இருக்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஒரு பார்ட் வந்து அவங்களுக்கு டெஃபினட்டாக ஸ்டேட் ரைட்ஸ்க்கு ஆல்வேஸ் எப்போவும் அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க விட்டு கொடுக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு வாதம் வைக்கிறாங்க. இன்னொன்று வந்து அவங்க இந்த ஒரு, அப்படி நீங்கள் சொல்றது உண்மையாக இருந்தால் கடந்த ஆட்சியில் அவங்க 119 145 அவங்களும் சரண்டர் பண்ணியிருக்காங்க. இல்லை, பண்ணியிருக்காங்க கண்டிப்பா பண்ணிருக்காங்க. ஃபில் பண்றதுக்கு டாக்டர்ஸ் இல்ல, டாக்டர்ஸ் ஆர் நாட் பிரிஃபரிங். சார் சொன்ன மாதிரி இது நீட்டிலிருந்து வந்த பிரச்சனை தான். நீட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ இன் சர்வீஸ் டாக்டர்ஸ் அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. கூட தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். கரெக்ட். ஸோ அந்த ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கு, நீட் வந்தது பிறகு இருக்கு. பட் அவங்களோட அச்சம் வந்து இந்த மாதிரியான இருக்கு. நான் வந்து இதை முன்னாடி எப்படி எடுத்துட்டு போக பார்க்குறேன்னா, இஃப் அட் ஆல் தாவேகா ஒரு டிஸ்கஷன் பண்ணி, இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆல் பார்ட்டி மீட்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி பேசிக்காக அவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் எல்லா பார்ட்டியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு முடிவு எடுங்க, இந்த மாதிரியான ஸ்டேட் ரைட்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷனில் எல்லாருக்கிட்டையும் கேட்டு வைங்கிற மாதிரி வைக்கிறாரு. அந்த வாதத்தை இவங்க பரிசீலனை செய்யணுங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். தாவேகா அந்த வாதத்தை பரிசீலனை பண்ண வேண்டும். திரு சித்தார்த், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ அதனாலதான் நம்ம சொல்றோம், இது முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியில பேசக்கூடாது. மக்களுக்கு நல்லது நடக்குதா? எந்த அரசியல்வாதிகளா இருந்தாலும், யார் நாட்டாண்டாலும் மக்களுக்கு நல்லது செய்யறாங்களா? அவ்வளவுதான் நம்மளுடைய பாயிண்ட் சார். நான் இப்ப எடப்பாடியார் அவர்களை சொல்றேன். இன்னைக்கு அவர் வந்து 3வது பார்ட்டியா இருக்காரு. ஆனா எடப்பாடியார் அவர்கள் அந்த 7.5% கொண்டு வந்தனாலதான் இன்னைக்கு இந்த அரக்கனா வந்த நீட்டு ஏழை மாணவர்களுக்கு தேவதையா மாறிடுச்சு. எப்படி நம்ம எடப்பாடியார் அவர்களை பாராட்ட இருக்க முடியுமா இந்த சூழ்நிலையில? திரு சித்தார்த், அதாவது ஜென்ரலாவே 7.5ன்ற வேர்டு வந்து கெட்ட விஷயத்துக்கு தான் சொல்லுவோம். ஆனா இந்த 7.5 மட்டும் ஏழைகளுக்கு ஒரு விடிவெள்ளியா வந்திருக்குங்கிறதான் அவருடைய வாதம். திமுக ஏன் இந்த வாதத்தை அவங்க வைக்கும்போது வைக்கலங்கிறாங்க? இது எல்லாமே ஒருத்தர மேல பிளேம் கேம் விட்டுடுவோம். இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு என்ன தீர்வு? கரெக்ட்.
சார் இப்போ அதுதான் மேட்ரு. அதுதான் நான் எல்லாத்தையும் கேட்கறது. அதுதான் மேட்ரு. இப்போ அதுக்கு முன்னாடி அவர் வந்து திமுக என்ன செஞ்சது அதெல்லாம் அது சொன்னாரு. நான் எப்படி பார்க்குறேன்னா, திமுகவை அரசியல் ரீதியாக தாவேக்கா எதிர்க்கிறாங்க, அது ஓகே. ஆனால் அதுக்காக திமுக எதுவுமே செய்யலை, இல்லை அதிமுக எதுவுமே செய்யலை, மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்ம அப்படி வைக்க முடியாது. அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது, அதோட விட்டுறலாம். அதுக்குன்னு கச்சாத்தீவுலாம் இழுக்கிறது வந்து பண்ணலாம். ஸோ இதில் என்ன செய்யணும்னா இப்போ ஓப்பனில் இருக்கிற எல்லா சஜஷன்ஸும் எடுத்து, இப்போ ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் கூட சொல்கிறாங்க லீகல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ் இருந்திருக்கு இந்த கேஸில், அதெல்லாம் பரிசீலனை செஞ்சு நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த இஷ்யூ வராமல் பார்த்துக்கணுங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இதில் வந்து தாவேக்கா அரசு இதை செஞ்சிச்சுன்னா நாங்கள் வந்து எல்லாரோட சஜஷன்ஸுக்கும் ஓப்பனாக இருக்கோம், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஃபீட்பேக் எடுக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோங்கிற மாதிரி அவங்க ஒரு மெசேஜ் சென்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ப்ராப்பராக ரிசீவ் ஆகும் மக்கள் கிட்டங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இது என்ன பண்ணாலும் அடுத்த வருஷம் வந்து ஒரு சீட்டை கூட நம்ம சரண்டர் பண்ணக்கூடாதுன்னு. அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மட்டும் தான் சாத்தியம். போஸ்டிங் அண்ட் பொசிஷன் ஹஸ் டு பி டெவலப்ட். அத டெவலப் பண்ணாங்க அடுத்த வருஷத்துக்குள்ள பண்றதுக்கான 12 மாதங்களுக்குள் சாத்தியம் இல்ல. அதுக்கு டைம் ஆகும். ஆனா அந்த மாதிரியான முடிவுகளை எடுத்தாங்க. இப்போ பட்ஜெட் வரப்போகுது, அடுத்த வருஷமும் பட்ஜெட் வரும். அந்த மாதிரி பட்ஜெட்ல இவங்க அந்த மாதிரியான ஒரு முடிவுகளை காமிச்சாங்க. ஏன்னாக்க நம்ம வந்து எப்படி பார்த்தோம்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி தாலுக்கு சார் சொன்ன மாதிரி தாலுக்கு வில்லேஜஸ்ல இருக்கிற மக்கள், எஸ்பெஷலி விமென் வந்து அவங்களுக்கு மருத்துவ சலுகைகள் வந்து நல்லா இருக்கணுங்கிற மாதிரி தான் அவங்க பிரதானமான கோரிக்கையா இருந்து அவங்க எல்லாருமே தாவேக்காவோட ஓட்டர்ஸா இருந்தாங்க. ஸோ இவங்க இதை செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு ஒரே கல்லில் 4-5 மாங்காய் கிடைக்கிற மாதிரி இருக்கும்.